ஹாய் டியர், டுடே நம்ம ஜிமினா எஃப்எஃபோட 18வது எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா உங்ககிட்ட வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும். நான் அதை அப்புறமா சொல்லிடுறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நீங்கள் ஜிம்மி 2 பேர் தனியாக உட்காந்து சாப்பிட்டுருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு மீன் தான் டேஸ்ட்டாக இருந்துச்சு, உங்கள் லிப்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ அதனால் ஒரு கிஸ் பண்ணியிருந்துப்பாரா, அதோட முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோட பார்க்கலாம். ஓகே, நான் ஸ்டோரி சொல்கிறேன், கண்ணை முடிக்கோங்க. பவிடியர் கண்ணை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் ராகவிடியர் கண்ணை மூடியிருக்கீங்களா இல்லையா? என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. சரி, ஓகே. தீபிமா கண்ணை மூடுங்க. சரி, ஓகே. எல்லோரும் சமத்தா கண்ணை க்ளோஸ் பண்ணி கேளுங்க, நான் ஸ்டடி சொல்கிறேன். ஸோ ஜிமினா வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணியிருப்பாரா? நீங்கள் டக்குன்னு அவர் தள்ளி விட்டுட்டு, என்னங்க இப்படி பண்ணுறீங்க, இப்போ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, சாப்பிட்டு தானே இருந்தோம், போச்சு அந்த மீனையும் நீங்களே முழுங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யார் சொன்னா? நீ தான் சாப்பிட்ற அப்படிங்கிறாரு. நான் எங்கே சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, வாயில் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கு அது ஃபீலே ஆகுது. ஸோ நீங்கள் என்னங்க அது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மீனுங்க கேட்டிங்களா, சாப்பிட்டுக்குங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக வரும். ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே மென்று முழுங்கிப்பீங்க. அப்போ ஜிமினா ஒரு மாதிரி உங்களுக்கு 10 நாட்களாக சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரா? எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, சும்மா தான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இப்போ சொல்ல, மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல, இல்லைன்னா மொட்டையாக சொன்னேன் அர்த்தம். மீன் டேஸ்ட்டா லிப்ஸ் டேஸ்ட்டா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து உங்கள் லிப்ஸு டேஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் மீன் தான் டேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சிரிக்க, அடியே அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு நிமிஷம், ஆமாம் காலை என்ன வாங்கிட்டு வந்தீங்க, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன அப்படின்னு கேட்டு அப்போ தான் இருக்கும் ஞாபகம் வருது. ஐயோ அதுவா அப்படிங்கிறாரு. அதே நீங்கள் துணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க, அது இல்லை வயன், உனக்கு கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. அதுக்காங்க அத்தை மாமாலாம் ஷாக் ஆனாங்க. பாட்டி வேறு தலையில் அப்படியே மூஞ்சில் காய வச்சு பொத்திக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்ல, நீ எடுத்து பிரித்து பாரு, நீயும் அப்படி தான் பண்ணுவ அப்படிங்கிறாரு. அப்படி என்னங்க மாடர்ன் ட்ரெஸ் அது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கவர் அப்படியே எடுத்து பிரித்து பார்க்குறீங்க. ஜிமின் தானே ஊட்டிகிட்ருப்பாரு. ஸோ உங்களோட கை ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த கவரை எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கே செம ஷாக்கு. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்கிறீங்க. அவங்க அப்படி பண்ணுறதுல கூட அர்த்தம் இருக்குது, நீ ஏன்டி மூஞ்சி இப்படி காட்டுற, ஷாக்காவேன்னு பார்த்தா ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்கிற அப்படிங்கிறாரு. பின்ன இது என்னது, முதல்ல இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. துணி தான், போடுறதுக்கு தான் அப்படிங்கிறாரு. எங்கே போடுறது, கை கூட போதாது, தம்மா துண்டு இருக்குது, என்னங்க அது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒயன், இதுக்கு பேர் அது கிராஃப்ட் டாப்னு சொல்லுவாங்க, சிட்டி சைட்லாம் போடுவாங்க அப்படிங்கிறாரு. எது கருப்பு டப்பாவா அப்படின்னு நீங்கள் சொல்ல, கருப்பு டப்பா இல்லடி, கிராஃப்ட் டாப் அப்படிங்கிறாரு. ஏதோ ஒரு டப்பா, என்னங்க இது நல்லாவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல, நிஜமாக நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியும் சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இல்லை, இத்தனோண்டு இருக்குது, இது எங்கெங்கே போடுறது அப்படின்னு சொல்லி கேட்க, இது டாப்பு, இப்போ நீ லெஹங்கா மாதிரி போட்டிருக்கல, அந்த ப்ளவுஸ் மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனால் நான் போட்டுக்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குது, இது எவ்வளோ பெருசாக இருக்குது, மொத்தமே 5 இன்ச்சு கூட இல்லை அப்படிங்கிறீங்க. அது அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ இதுக்கு கீழே போட பாவாடை அப்படின்னு கேட்க, பாவாடை தான் இருக்கு பாரு அப்படிங்கிறாரு. எடுத்து பார்த்தா அது ஒரு 10 இன்ச்சு கூட இருக்காது, சின்ன ஸ்கர்ட்டு மாதிரி இருக்குது. அப்படியே முறைக்கிறீங்க ஜிமினாவை. இது வயன், என்ன ஒன்று போட்டு வெளியே வா போ சொன்னேன், எனக்கு மட்டும் போட்டு காட்டுறதுக்கு தானே வாங்கிட்டு வந்தேன் ஆசையா அப்படிங்கிறாரு. உங்கள் ஆசையில் தீய வச்சு கொளுத்த, இதெல்லாம் ஒரு துணியாங்க, இப்போ தான் தெரியுது அத்தை ஏன் அவ்வளோ ஷாக் ஆனாங்கன்னு. உங்கள் டேஸ்ட் ஏங்க இப்படி போகுது, ரொம்ப மட்டமா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போ நீ இதை போட மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. மாட்டவே மாட்டேன், செத்தாலும் சாப்பினே தவிர இந்த மாதிரி துணியெல்லாம் நான் போத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அதை அப்படியே எடுத்து ஒரு கபோர்டு இருக்கும், அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சிடுறீங்க. கடவுளே, கர்மம், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, சாராக்கு கூட பத்தாது, எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காராமா, ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க. என்னடி திட்டெல்லாம் செய்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பண்ணுற வேலைக்கு உங்களை மடையில் படுக்க வச்சு கொஞ்சம் வாங்கலாக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ கொஞ்சிட்டாலும் அப்படின்னு ஜிம்னி அப்படியே மூஞ்சி அந்த பக்கம் திருப்ப, ஏன்
நான் உங்களை கொஞ்சந்தே இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோனை மாற்றிக்கிறீங்க. ஆ, எப்படி கொஞ்சம் கூட கோவப்படவே விட மாட்டேங்கிற, அப்படியே டோனை மாற்றிப்பா ஒரே செகண்டில். கொஞ்சம் இருக்கா அப்படிங்கிறாரு. அதுக்கே மூஞ்சி அப்படி போகுது, என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சொல்லுங்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன வேணும் அப்படிங்கிறாரு. முதல்ல நான் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நான் என்ன வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. கேளு அப்படின்னு சொல்லுவார். இன்னும் சாப்பிட்டே முடிக்கல ரெண்டு பேரும். ஆளுக்கு ஒரு அப்படியே சாப்பிட்டுட்டே தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அது வந்து இப்போ அப்படிங்க. என்னடி வந்து போய் பேச சீக்கிரம், எவ்வளோ நேரம் வாய் பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போது நமக்கு பாப்பா பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அது அதை பற்றி இப்போ என்னடி சடனா அப்படிங்கிறாரு. ஆ, ஏங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து இப்போது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஈடுபாடு இல்லாத மாதிரி இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா இப்போது உன்னையவே நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். இப்போது நம்ம ரெண்டு பேர்த்த பார்த்துக்க தான் என்னால் முடியும். குழந்தெல்லாம் வந்தால் அவளை நல்லா பார்த்துக்கணும், நல்லா படிக்க வைக்கணும். எப்படி இந்த ஊருக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு மாதிரி அடைச்சி வைக்கக்கூடாது, நல்லா பார்த்துக்கணும். அதுக்கெல்லாம் நிறையா பணம் வேணும். அதுக்கு முதல்ல உன்னோட ஜிமின் நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் அப்படிங்கிறாரு. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமத்தா சரின்ட்டிங்க. எதுக்கு இதை பற்றி கேட்குற திடீர்னு அப்படின்னு கேட்குறாரு. சும்மா கேட்டேங்க, கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. நீ கேள்வி சில எவ்வளோ வேணால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தை அப்படியே கிஸ் பண்ணுவார். நீங்கள் வாயில் முள் வச்சுக்கிட்டு என் கண்ணத்தில் முத்த கொடுத்தா எனக்கு குத்தாதா அப்படின்னு நீங்கள் கத்த. சரிடி சாரி கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது பல்லில் முள் சிக்கிருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு சாப்பிட்ருப்பாரு. ஸோ அப்படி தான் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, ஏண்டா இன்னுமாடா ரெண்டு பேரும் அந்த சாப்பாடை சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க, தோ பாட்டி வந்துட்டோம், சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு வச்சிடுறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, நீ எதுவும் வாஷ் பண்ணிட்டு இருக்காத, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவங்களாம் போட்டும் அப்படிங்கிறாரு. இல்லை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, வேணாம் நிறையா இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு உதவி பண்ணுறேன்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் உதவி பண்ணுற லட்சணம் எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக ஒரு ஹஸ்கி வாய்ஸில் ரெண்டு பேர் கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே என்னடா சத்தோன்னு பாட்டி கேட்க, இந்த பாட்டிக்கு கொஞ்சம் நேரம் நான் பேசினா மூக்கு வெட்டு போயிடும், விடவே விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை பாட்டி இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி ஹக் பண்ணி உட்காந்துக்கிறாரு. டேய் இதுக்குள்ள எப்படி என்ன பிடிச்சி நசுக்கிற அப்படின்னு கேட்க, நசுக்கிறேண்ணா கட்டி பிடிச்சேன் பாட்டி அப்படிங்கிறாரு. என்ன இதுக்குள்ள கட்டி பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, பின்ன நான் அவளை கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன், நீ தான் அதுக்குள்ளே கூப்பிட்ட, அப்போ எனக்கு யாரையாவது கட்டி பிடிச்சாதான் நல்லாயிருக்கும், அதான் ஒன்று இப்படி கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி நசுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நான் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் அம்மாவுக்கும் சிரிப்பாக இருக்குது. ஸோ பாட்டி தான் வந்துட்டு, எட்டுவட்ட பையில விடுடா, பிடிச்சி நசுக்கிறான், அவனை நானும் ஒன்னாடா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தானே என்ன டிஸ்டர்ப் பண்ண, நான் படகு செவனேன்னு அங்கே தானே இருந்தேன், நீ தானே பேராண்டின்னு கூப்பிட்ட அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு, கிளவி உன் கண்ணை ஏன் இன்னும் அப்படியே வந்துட்டு நல்லா பதுன்னு இருக்குது, ஒரே மரம் புசுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஸோ பாட்டிமா வந்துட்டு, இவன் இருந்தாலும் எனக்கு தொல்லை, இல்லைனாலும் எனக்கு தொல்லை, இருந்தால் ஏன்டா கூட இருக்கான்னு தோணுது, இல்லைனா எங்கடா போயிட்டான்னு தோணுது, கடவுளே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அம்மாவும் நீங்கள்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்க. அப்பாவும் சரி எல்லாம் கிளம்பலான்னு ஐடியா இருக்கா, இல்லை இங்கே இருக்கலான்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாவோட பாட்டி சொல்கிறாங்க. ஜிம்னா அப்படியே பார்க்க, என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா பார்த்தேன், ஒரு நாள் என்ன ஒரு வாரம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நாங்கள் அப்பப்போ முடிவு பண்ணிப்போம், இன்றைக்கி இங்கே தான் இருக்கோம் போகிறப்பா அப்படின்னு சொல்லவும், அத்தை எதுக்கு அவங்கள தொல்லை பண்ணிட்டு சின்ன ஜெருசுங்க, நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. இவ ஒரு விவரம் கெட்டவ, நீ சும்மா இருடி, தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், ஏன்த்த நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. முதல்ல வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பிடிச்சி பாட்டிமா வெளில கூட்டு போகிறாங்க. அப்போது வெளியே கூட்டு போனதுமே, எதுக்கு தான் என்னை இப்படி இழுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. ஜிம்னாவோட அம்மா, அடியே அறிவு கெட்டவளே, உனக்கு எதுவுமே தெரியாதா, இவன் அங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான், கல்யாணம் ஆகி இவன் தனியாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் அவளை, இப்போ நான் அவகிட்ட ஒன்று சொல்லிவிட்டேன், சாப்பிட போகிறப்போ
உன் புருஷனுக்கு குழந்தை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேளுன்னு. அதுக்கு அவன் என்ன பேசிகிட்டு இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, எனக்கே காது கேட்கல உள்ள பேசுது, உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எனக்கு கேட்கும், இப்போல்லாம் அதை பற்றி எதுக்கு தேவையில்லாமல் குழந்தா நம்மளை பார்த்துக்கிட்டு பெருசு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், அப்படியா சொன்னாமன் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறான். குழந்தை வேணும்ல, அப்போ தான் அவங்க 2 பேரும் இன்னும் நல்லா பாசமாக இருப்பாங்க. அப்போ தான் நானும் என் கொள்ளு பேர் நல்லா பார்க்க முடியும். என் கொள்ளு பேர் நல்லா பார்க்காம கண்ண மூடிடுவணும்னு எனக்கு ஒரு பக்கம் பயம். அதனால தான் இன்றைக்கி வீட்டில் இருந்து அவங்க 2 பேத்துக்கு நடக்க வேண்டியது நடக்க வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. என்ன மாற்றாதெல்லாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அம்மா, ஏய் சும்மாரு, உன் பையன் பேசுறதை பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, அப்புறம் நம்ம மறுபடி செய்ய வேண்டியது செய்யணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரி தான் அத்தை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களை வந்துட்டு தனியாக கூப்பிடுறாங்க பாட்டியும் அத்தையும். ஈவினிங் ஆகுது. என்னங்க அத்தை, என்ன மாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல ஐடியாலாம் கொடுக்க, ஐயோன்னு சொல்லிட்டு வாயில் கை வச்சுக்கிறீங்க. கை எடுறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயிலேருந்து கை எடுத்துட்டு, இங்கே பாரு நான் சொல்கிறது புரியுதான்னு கேட்குறாங்க. காதை பொத்திக்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாட்டி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு, உங்களோட அத்தைக்கும் அப்படி தான் இருக்குது. அத்தை கொஞ்சம் பார்த்து பேசுங்க அத்தை, சின்ன பொண்ணுத்தை அப்படின்னு சொல்லவும், நீ வாயை மூடுறி கல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சொல்ல, நீங்களும் உங்கள் அத்தையும் காதை பொத்திக்கிறீங்க. அவங்க கையை பிடிங்கி விட்டுட்டு, இங்கே பாரு வாயன், இதெல்லாம் தான் முக்கியம், இதெல்லாம் நான் சொன்ன மாதிரியே நீ இன்றைக்கி செய்யணும், இல்லை நான் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாட்டி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க. ஏன் பாட்டி சொல்கிறீங்களா? பாட்டி சொல்ல தட்டக்கூடாது புரியுதா? பாட்டி நல்லதுக்கு தான் சொல்லுவேன். அப்போ தான் உனக்கு குழந்தை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, பிடிக்கும்ல, அப்போ நான் சொன்னதெல்லாம் நீ செய்யணும். அவன் வேண்டான்னு தான் சொல்லுவான், ஆனால் நான் சொன்ன மாதிரியே நீ அவனை சமாளிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பயப்படாதடி, அவன் பிடிச்சன் தானே, அடிக்க விட மாட்டான், கவலைப்படாத. அப்படியே அடித்தாலும் ஒரு சத்தம் போடு, பாட்டி வந்து அவன் மண்டையை அடிச்சிட்றேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ என் வீட்டுக்காரரு அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதானே விட்டு மட்டும் கொடுக்க மாட்டான், சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே மணி 6 ஆகுது. ஜிமின் வந்துட்டு, எனக்கு ஒரு 2 ட்ரிப் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறப்பா, பத்திரமா இருங்க, என்ன வேணுமா வாங்கிட்டு வரட்டா வரும்போதுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா அப்படின்னு சொல்லவும், உடனே பாட்டி வந்து, இவன் ஒருத்தன் விவரம் கெட்டவன், டே ஜிம்மின்னு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அத்தை எதுக்கு அவனை கூப்பிடுறீங்கன்னா அம்மா கேட்க, அதெல்லாம் வேணும்ல வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அவன்கிட்டயே சொல்லுவீங்களா? அதான் இவர் இருக்கார்ல, உங்கள் பிள்ளைக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுங்கள், அவன் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு, பாடா சீக்கிரம் போய் பொழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, உனக்கு கொழுப்பு தான் பாட்டி, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறவனை கூப்பிட்டு போய் பொழப்பாருங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்துட்டு போயிட்டு ஜீப் எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே பாட்டி நிற்கிறது கூட தெரியாமல் பாட்டி உருட்டி தள்ளிட்டு அப்படியே இப்படி தள்ளிட்டு ஓடுறீங்க. ஜிமின் வண்டி சத்தம் கேட்கவும், இவன் எதுக்கடி இப்படி ஓடிட்டு இருக்கிறான்னு சொல்லி பாட்டிமா கேட்க, அத்தை அவள் புருஷன்கிட்ட பாய் சொல்லத்துக்கு போகிறா, நீங்கள் குறுக்க வந்து நின்றுருந்தா அப்போ தள்ளி விடாமல் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. என்னத்தை பாய் சொல்கிறீங்களோ, நான்லாம் என் புருஷன்கிட்ட பேசவே யோசிப்பேன், இந்த காலத்து பிள்ளைங்க இப்படியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நிஜமா நீங்கள் அவ்வளோ யோசிச்சிங்களா? எனக்கு பார்த்தா மாமா தான் உங்ககிட்ட பயப்பட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இருடி, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாய்வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அப்படியே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அவ்வளோ வசதியாக அவங்கள தள்ளி விட்டுட்டு அப்படியே ஜிம் பக்கத்தில் ஓடி போய் நிற்கிறீங்க. ஏண்டி எதுக்கு இப்படி ஓடி வர? மூச்சு வாங்கிட்டு பாரு, இந்த தண்ணி குடின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அந்த பாட்டிலில் தண்ணி இல்லை. இதுக்கு தான் ஓடி வந்தேன், தண்ணியே இல்லை, கவனமே இல்லை கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்துருப்பீங்க, அதை காரில் வச்சுட்டு அந்த எம்டி பாட்டில் எடுத்துகிட்டு எங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. என்னடி அப்படிங்கிறாரு. இங்கே வாங்களேன் அப்படின்னு சொல்லி கிட்ட கூப்பிட, அவர் ஏதோ ஆசையாக வந்துட்டு கிட்ட வராரு. வாய் அந்த பக்கம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த பக்கம் திருப்பி விட்டு நீங்கள் பார்க்கவும், கண்ணை வேணுமா அப்படிங்கிறாரு. காது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்ட போய், என்னங்க அந்த ஜூஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அடி சரி பண்ண நாயே அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட, எதுக்கு இப்போ திட்டுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பின்ன என்ன ஜூஸ் வேணுமா உனக்கு ஜூஸு அப்படின்னு கேட்குறாரு. வேணும்னு சொல்லலை, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அடித்து பிச்சிருவேன், மரியாதையாக போகல அப்படிங்கிறாரு. அம்மா அப்பா வேறு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன அப்படின்னு அவரு கேட்க, அப்படிம்பீங்க. என்னடி சினிங்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாரு.
என்னங்க போயாகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன ஒரு மாதிரி நெளியற அப்படின்னு ஜிமின் பார்க்க, என்னங்க அப்படின்ட்டு அவரோட கை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஏய் கை என்னடி பண்ணுற, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு மாதிரி உங்கள் கை நோண்டிகிட்டே இருப்பீங்க அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு. ஒயன் சரி ஓகே, நீ பாரு எனக்கு வேலை இருக்குது, எனக்காக அங்கே நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க, நான் முதல்ல போய் வேலையை முடிச்சுட்டு வரேன், நீ கொஞ்சம் அமைதியாக கை எடுக்கிறியா அப்படிங்கிறாரு. போயே ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. போயே ஆகணும் தாண்டி, ஏன்டி இப்படி எல்லாம் திடீர்னு பேசுகிற, நல்லா தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுங்க கையை பிடிச்சி அப்படியே அதாவது கை நீங்கள் பிடிச்சிருப்பீங்களா, கையை எடுத்து அந்த பக்கம் விடுறாரு. நீங்கள் திரும்ப போய் ஜிமின் கையை பிடிக்க, என்ன ஏன் வேலை இருக்குடி அப்படிங்கிறாரு. என்னங்க சீக்கிரம் வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்படியெல்லாம் நீ கேட்க மாட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அம்மா பாட்டியெல்லாம் இருக்கனால உனக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே சீக்கிரமாக வந்துடுறேன், பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் உங்களுக்கு வந்துட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. நீங்களும் அப்படியே ஜிம்மிலே பார்த்துட்ருக்க, ஜிம்மில் அப்படியே போயிருப்பார். இப்போது பாட்டியோட பின்னாடி ஓடி வராங்க. நீங்கள் பாட்டி அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஏண்டி உங்ககிட்ட அத்தனை தடவை சொன்னல அவனை எப்படியாவது இருக்க வையன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், அவங்க எல்லோரும் பாவம் காத்துட்ருப்பாங்கல்ல, பாவமாக இருக்குது, போயிட்டு வரட்டும் விடுங்க பாட்டி அப்படின்னு நீங்கள் சொல்ல, இவ ஒருத்தி விவரம் கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்க சரியா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி ஓகே வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அப்படியே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க. அப்போது பாட்டி வந்துட்டு, டேய் போயிட்டு அந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வா, அப்படி இதெல்லாம் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வாங்குறாங்க. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்க, நீ எல்லாம் ஒரு புள்ள பெற்ற மாதிரி பேசுறியாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்ட. ஓ சரிம்மா அதான் போகிறேன், அதுக்கு எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு கடை வீதிக்கு போய் இதெல்லாம் வாங்கிறதுக்காக போயிருக்காரு. ஸோ அவர் அங்கே போனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாட்டி, அதாவது பாட்டி இருக்காங்கள்ல, அந்த பாட்டியும் ஜிம்னாவோட அம்மாவும் உங்களுக்கு இப்படி ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க. எதுக்குன்னு இப்படி உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இதெல்லாம் ஒரு சின்ன சம்பிரதாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஊர் படி எதுவும் செய்வாங்க போல், அதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறாங்க, ஏன்னா உங்கள் வீட்டில் அதெல்லாம் பண்ணி அனுப்பியிருக்க மாட்டாங்கள்ல, அதனால இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, இதெல்லாம் ரிச்சுவல்ஸ், அதாவது சம்பிரதாயம் பண்ணணும் ஏன் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணி விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. பாட்டி குளிரும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏண்டி இந்த பாலைவனத்தில் குளிர்ன்னு சொல்கிற ஒரே நீ தாண்டி அப்படின்னு சொல்லவும், இல்லை இங்கே தண்ணி சில்லு சில்லு சில்லுன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல அதில் குளி, அதான் நல்லது போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விரட்டி விடுறாங்க. பாட்டி நான் காலையில் தானே குளித்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முடுக்கி விட்டுறாங்க. நீங்களும் பாட்டி வர வர ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டே போகிறீங்க. அங்கே என்ன சத்தம் அப்படின்னு பாட்டி கேட்க, பாட்டி ஒன்றும் இல்லை அதை குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடிடுவீங்க. ஸோ நீங்கள் குளிச்சுட்டு பார்த்தா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல. பாட்டி வந்துட்டு, ஏய் குளிச்சுட்டியான்னு கேட்க, பாட்டி நீங்கள் அவசரப்படுத்திருந்தல நான் ட்ரெஸ் எடுக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதெல்லாம் நான் உனக்கு வேணும் தான் பண்ணேன், அப்படியே ஒரு துண்டை கட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் துண்டை கட்டிட்டு வரட்டா, ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லுறீங்க. ஏய் நாங்கள் தாண்டி பொம்பளைங்க தானே இருக்கிறோம், வரமாட்டியா என்ன, வா வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்களும் வர. இப்போது அவங்க கையில் ஒரு பெரிய பிளேட் மாதிரி இருக்குது. பாட்டியும் அம்மா, அதாவது பாட்டியும் ஜிம்னா அம்மாவும் பிடிச்சிருக்காங்க. என்ன இது அப்படின்னு கேட்குறீங்க. இதுதான் நீ போடணும் அப்படிங்கிறாங்க. இதுவா எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இதெல்லாம் ரிச்சுவல்ஸ் சம்பிரதாயம், ஏன் என்னன்னு கேள்வி கேட்காம சொன்னதை சரியா அப்படின்னு சொல்லவும், நீங்களும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டீங்க, போய் போட்டு அப்போ அப்படிங்கிறாங்க. மணி ஒரு 7 இருக்கும். அப்போது இன்னுமே ஜிம்மினோட அப்பா வரலை, ஏன்னா ரொம்ப தூரம் போகணும். ஜிம்மினும் வந்துட்டு 10 மணிக்கு மேலே தான் வருவார். அப்போ நீங்களும் போயிட்டு அந்த இடத்த பார்க்குறீங்க. அது எப்படி போடுறதுனே தெரியல. என்ன இது எப்படி இருக்குது, மேலே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ் வந்துட்டு அந்த மேலே டாப் இருக்கும்ல, அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மூவியில் குந்தவை, அதாவது த்ரிஷா போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபுல் ட்ரெஸ் செட்டுமே அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்க. பாட்டிமா வந்துட்டு என்னடி ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விடுறீங்க. என்னடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை கேட்குறாங்க, என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏய் இதுவா
அதாவது அரச குடும்பத்துலலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் கல்யாண டைமில் போடுவாங்க. இதை முதல்ல போட்டுக்கோ, இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த முக்காடு மாதிரி போடுவாங்கள்ல, ஸோ அந்த பெரிய துப்பட்டா அது வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்கு. அவங்க ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்திருப்பாங்க இதுக்கு தனியாக உங்களுக்காக, அதெல்லாம் கொடுக்குறாங்க. இது எப்படி போடுறது, கல்னு வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இவகிட்ட நான் இப்போ என்னன்னு சொல்கிறது, இல்லடி போடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் போட்டு விடுறாங்க. அப்படி பார்க்குறதுக்கு தங்கச்சலை மாதிரி இருக்கீங்க. ஏய், எனக்கே ஒன்று இவ்வளோ பிடிக்குதே, அதான் என் பேரனுக்கும் பிடிச்சிச்சு போல் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி ஆன்னு மட்டும் சொல்லுவா இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்துலேயே ஒரு இடி கொடுக்குறாங்க கையில். பாட்டி வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி சரி அடிக்கல திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி அழகாக பின்னி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் ரூமில் வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்க கரெக்டாக ஜிமினாவோட அப்பா அந்த ஃப்ளவர்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. வாங்கிட்டு வந்து இந்த அம்மான்னு கொடுக்க, என் தலையில் கொட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன என்ன, போயிட்டு உனக்கு அதெல்லாம் அலங்காரம் பண்ண தெரியாதா, இந்த அம்மான்னு என்கிட்ட கொடுக்குற, ஏண்டா எல்லாம் மேலே ஏறி கட்டுற வயசாடா எனக்கு அப்படின்னு கேட்க, சரி சரி அதுக்கே திட்டுற, இந்த கிழவிக்கு வர வர வாய் ஓவராக போயிட்டுருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெட்ரூமில் போயிட்டு அலங்காரம்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அது எப்படின்னா அவங்களோட பரம்பரை வழக்கப்படி ஒரு ஊதா கலரில் ஒரு பூ இருக்கும். ஸோ அந்த பூ வந்துட்டு அந்த ஹால் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி லைட்டாக ஒட்டி வைப்பாங்க. நல்லா ஒரு மாதிரியான லைட் ஸ்மெல் தான் வரும், ஒரு மாதிரியான பர்ஃப்யூம் ஸ்மெல் கூட, அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். பார்க்கறதுக்கு செம்பருத்தி பூ மாதிரி இருக்கும், பட் கலர் வந்துட்டு பர்பிள், லைட்டாக ஒரு பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு அதெல்லாம் போட்டு வைக்கிறாரு. ஆச்சா அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் ஆகலடா, முதல்ல நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு பாட்டியும் அம்மாவும் உங்களை ரெடி பண்ண, இந்த பக்கம் அப்பா ஒரு வழியாக வந்துட்டு அவங்க சம்பிரதாயப்படி எப்படியெல்லாம் பண்ணமோ அதெல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு. ஸோ இப்போது ஒரு வழியாக அவர் அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டாரு. அப்போது வெளியே வரவும் கரெக்டாக சரி சரி நீ போயிட்டு வெளியே நில்லு, பையன் வந்தா கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. உங்களை இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருப்பீங்க. அப்போது ஜிமினாவோட ஜீப் சவுண்ட் கேட்க எஞ்சி ஓட பார்க்குறீங்க. அடியே எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. பட் அவர் வந்துட்டாரு, நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவனே வருவான். கொஞ்ச நேரம் உட்காரு அமைதியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க. ஆனால் உங்களுக்கு ஜிமினை பார்த்து ரொம்ப நேரம் ஆனங்காட்டிக்கு பார்க்கலாம் போலியே இருக்குது. ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு கேட்குறீங்க. அவன் இங்கே தாண்டி வருவான், எதுக்கு இப்படி பண்ணுற, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. ஸோ உங்களை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போது கதவை லாக் பண்ணுறாங்க வெளியிருந்து. பாட்டி என்ன உள்ளே இருக்கேன் கதவை சாத்துறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் திறக்குறோண்டி, சும்மா இரு கொஞ்ச நேரம் அமைதியாக எங்கேயோ உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி அப்படின்னு கூப்பிடுறீங்க. என்னடி இப்போ என்னடி உனக்கு அப்படின்னு பாட்டி கேட்க போய் அவங்களோட கையை பிடிச்சிட்டு, பாட்டி எனக்கு பயமாக இருக்குது பாட்டி, நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணி ஆகணுமா, அது ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், வாய முடுக்காத, நான் சொன்னதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் சரியா, எல்லாமே உன் கையில் தான் இருக்குது வயன் அப்படிங்கிறாங்க. என் கையிலையான்னு உங்கள் கையை பார்க்குறீங்க. இவ ஒருத்தி, சரி ஓகே போ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோர் லாக் பண்ணிப்பாங்க. நீங்களும் போயிட்டு பயந்துட்டு உட்காந்துருக்கிறீங்க அப்படியே கையெல்லாம் பேசிஞ்சுக்கிட்டு. அப்போது கரெக்டாக ஜிமின்னு உள்ளே வர்றாரு. என்ன இது இன்றைக்கி வயன் வெளியவே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு வர அப்பா தான் இருக்காரு. அப்பா வண்டியாப்பா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாங்க. முடிஞ்சுப்பா வந்துட்டேன், கஷ்டமாக இருக்கா ரொம்ப அப்படின்னு கேட்குறாரு அப்பா. அதெல்லாம் இல்லைப்பா, சும்மா ட்ராப் பண்ணுறது தானே, நான் சும்மா வெட்டியாக காரில் சுற்றுவேன், இப்போது வேலையாக சுற்றிட்டு இருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சிரிக்கிறாரு. டேய் உனக்கு டயர்டாக இல்லையாடா, மணி 10 ஆகுதுடா அப்படின்னு சொல்லவும், டயர்டாக லைட்டாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா. இது டயர்டாக இருக்கா, அப்போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய் குளிச்சுட்டு வாடா, அப்போ தான் நல்லாயிருக்கும் தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நேரத்தில் எவன் குளிக்கிறது, எனக்கு சலுப்பாக இருக்குது அப்படின்னு ஜிமின்னு சொல்லவும் பாட்டி ஏய் போடா யார் பேச்சும் கேட்குறதில்ல, போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. சரி ஜிமின்னு குளிக்க போனா, ஜிமின் எட்டு போன அந்த நார்மல் ட்ரெஸ் எல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. என்ன ட்ரெஸ்ஸை காணும் ஜிமின் தேட, ட்ரெஸ்ஸை காணுமா, இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தா அது ஒரு மாதிரி ரொம்ப அந்த ராஜாக்கள் எல்லாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. என்ன இந்த ஜாமத்து நைட்டில் இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, இதையாமல் மாட்டிட்டு தெரியறது அப்படின்னு சொல்லி ஜிமின் கத்துறாரு. டேய் எதுக்குடா இப்போ கத்துற, போட்டு வானா போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்பா அம்மான்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இது உங்களுக்கு என்னாச்சு இன்னைக்கு, இது எதுக்கு இந்த நேரத்தில் போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேறு வழி இல்லை, எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டாங்க இவங்க. அதெல்லாம் போட்டு வராரு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமின் வந்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ராஜா அங்கிள் போடுவாங்கள்ல அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கார். அவரோட அம்மாவுக்கு அப்பாவுக்குன்னா ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. அம்மா ஓடி வந்து ஜிமினாக்கு அப்படியே அந்த கையில் நட்டு எடுப்பாங்களே அப்படி பேஸ்கிட்ட வச்சு அந்த மாதிரி பண்ணுறாங்க. என் ராசா அப்படின்னு பாட்டியும் வந்து அழகாக அது மாதிரி பண்ணுது, நட்டை எடுக்கிறாங்க.
ஜிமின் பார்க்குறாரு. ஏன் பாட்டி இந்த ராத்திரி நேரத்தில் என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நான் பாட்டுக்கு வேலை முடிச்சு டயர்டாக வந்தேன், தூக்கம் வருது பாட்டி, இந்த ட்ரெஸ்ஸுமே கசகசன்னு இருக்குது, என் ட்ரெஸ்ஸை கொடு அப்படின்னு கேட்க, அது அவங்க ரூமில் இருக்குது போய் மாற்றிக்கோ. இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் போட்டு பார்த்தோம், அழகாக தான் இருக்கா, போய் ரூமில் இருக்குது வேணா மாற்றிக்கோ அப்படிங்கிறாங்க. ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாவும் கரெக்டாக வந்துட்டு உள்ளே வரத்துக்கு வராரு. வெளியே லாக் பண்ணியிருக்கு. அவன் ஒயன் எங்க, நான் அவளை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், அவள் உள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளையா? நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, வராமல் அவள் என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் எங்ககிட்ட கேட்கல, போடா போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்ட. சரி ஓகே அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே இந்த டோரை லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே வராரு. வந்து பார்த்தா ரூம் லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. என்னடா அது, தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அப்படியே லைட்டுக்கு சுவிட்சுக்கு கொண்டு போக பாட்டி டக்குன்னு கதவு போட்டு இழுத்து பூட்டிடுது. ஸோ ஜிமின் லைட்டு போட டக்குன்னு கதவு லாக் ஆகிருக்குமா, கதவு இழுத்த வரமாட்டேங்குது. அப்போ தான் அவர் அப்படியே எல்லா பக்கம் பார்க்குறாரு. ஒரு மாதிரி ரூம் கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னது வயன்? ஏய் என்னடி ட்ரெஸ் இது, இப்படி முக்காடு போட்டு உட்காந்துருக்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு பயம், அப்படியே முக்காடு போட்டு அப்படியே வெளியே எடுக்காம மூஞ்சி கட்டாமல் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் அப்படி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்ன இது அப்படிங்கிறாரு. இப்போ தான் நீங்கள் அவரை பார்க்குறீங்க, பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. என்னங்க இது நீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை உன் தாத்தா அப்படிங்கிறாரு. இல்லைங்க இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, உன் ட்ரெஸ்ஸு நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்குன்னு எனக்கு தெரியலையே, இப்படி வச்சு முக்காடு போட்டு மூடி வச்சுருக்கீங்க, ஏன்டி இப்படி உட்காந்துருக்க மொத்தமாக இப்படி மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. அதுவா, அது அது சும்மா தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே எங்கே என் ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் பாட்டி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, எனக்கு தெரியும் இந்த பாட்டி பைத்தியம் பிடிச்சதுன்னு, கிறுக்கு பிடிச்ச பாட்டி வச்சுட்டு என்னால் அழுக முடியல வயன், இப்போ எப்படி நான் இதோட தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள், அது தேவையில்லைங்க நீங்கள் தூங்கலாம் அப்படின்னு சொல்ல, தேவையில்லை தூங்கலாமா, லூசாடி நீ அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க நீங்கள் இல்லாமையும் தூங்கலாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, பயமாக இருக்குது, பாட்டி இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்படியே ஒப்பிச்சுட்டு இருக்கிறீங்க, அவன் இப்படி தான் கேட்பான், நீ இப்படி தான் பேசணுன்னு. என்னடாவ ஒரு மார்க்கமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ரூமெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாது. அதாவது என்னதான் ராஜா வீட்டு பையனாக இருந்தாலும் அந்த இதோடு போயிட்டு அட்டாச் ஆகாத ஒரு பர்சன், நார்மல் பீப்புள் மாதிரி தான் அவங்க கூட தான் சுற்றிட்டுருப்பாரு. ஸோ இந்த ரிச்சுவல்ஸ் இது எதுவுமே அவருக்கு தெரியல. எதுக்கு இப்படி ரூம் ஃபுல்லாக இப்படி ஒட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போதாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்னடி சொல்ல வர அப்படின்னு கேட்க, அது தெரியலங்க எனக்கும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜிமினா சரி படு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போனா, நீங்கள் என்னங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க, என்னடி ஒரு மார்க்கமாக கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி உட்காந்துக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட கையை பிடிக்கிறீங்க. நீயே கை பிடிக்கிறது ஒரு மாதிரி தினசாக இருக்குது, ஏன் இப்படி பிடிக்கிற அப்படின்னு சொல்ல, பாட்டியுமே அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம், அதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு என்ன தெரியும், அவங்க இப்படியோ சொல்லி கொடுத்தாங்கன்னு வாய்க்குள்ளேயே முனகிக்கிறீங்க. கையெடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு டக்குன்னு அவரோட செஸ்ட்டில் வந்துட்டு, அதாவது பட்டன் போட்டிருப்பாங்களே அது ஒரு மாதிரி, அதாவது அந்த ராஜாக்கள் போட்ட ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும், அதை அப்படியே பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நோண்டிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமின் அடிக்கடி வந்துட்டு உங்கள் பேசிக்கிட்டு ஒரு வேலை மட்டும் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவார்ல, இப்போ அந்த மாதிரி நீங்கள் கையெல்லாம் நடுங்குது, பட் இருந்தாலும் ஒரு கையில் இன்னொரு கை பிடிச்சிக்கிட்டு ஆடி தொலையாத நடுங்கி தொலையாத அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னடி கைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு விரல் மட்டும் வச்சு ஜிமினோட பேஸ்கிட்ட வச்சு ஒரு மாதிரி நீங்கள் இதை வருடுவோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறீங்க. சாருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என் கையெடு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி ஆச்சு உனக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அவரை ஹக் பண்ண பார்க்குறீங்க. அவர் உங்களுக்கு கை பிடிச்சிக்கிறாரு. என்ன பண்ணிட்டுருக்க நீ, காலையிலேருந்து நீ சரியில்லை அப்படின்னு சொல்லவும், நீங்கள் ஜிமின் கிட்ட போகிறீங்க. என்னடி கிட்ட வர, கூப்பிட்டா கூட வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போது பக்கத்தில் வந்துட்டு ஸ்வீட்லாம் வச்சுருப்பாங்க, அதையும் எடுக்கிறீங்க. இதெல்லாம் என்ன எங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. எதுவும் பேசாதீங்க கொஞ்சம் நேரம், நானே பயத்தில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், எதுக்கு பயம், முதல்ல இந்த முக்காடு எதுக்குடி, எனக்கு ஒன்று பார்த்தா பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி ரொம்ப கூச்சமாக இருக்கா, அதனால் வந்துட்டு அந்த முக்காடே கழட்ட மாட்டேங்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஃபார்மில் தான் இருப்பீங்க போல். அப்படியே வந்துட்டு அந்த இது இருக்குள்ள ஸ்வீட்டு, அதை எடுத்து அப்படியே வாயில் கடிச்சிட்டு ஜிமின் கிட்ட போகிறீங்க. என்ன வயன் இது அப்படின்னு கேட்குறாரு.
வேணுமாங்க அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இல்லை எனக்கு வேணாண்டி அப்படிங்கிறாரு. எனக்கு வேணுமே அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் உங்களுக்கு நடுங்குது, பேசுறதுக்கே கை கால் நடுங்குது. என்னடி பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அது டெலிவரி ஆகுறது வேறு மாதிரி இருக்கே, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கு தெரியும், எனக்கு தான் பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்பீங்க. நான் போய் வேணான்னு சொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அப்படியே கிட்டே வருவார். போதும் டியர், கனமுலைங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. நான் இந்த எஃப்எஃப் இதோட முடிச்சுக்கிறேன் டியர். அதாவது இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல, அது என்னென்னா, நான் ஒரு vlog சேனல் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் டியர். ஸோ அது வந்துட்டு அதில் வீடியோஸ்லாம் போடுறேன், சும்மா vlog மாதிரி வீடியோலாம் போடுறேன். உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ டைம் கிடச்சா, அதாவது நான் உங்களை ஃபோர்ஸ்லாம் பண்ணல பார்த்தே ஆகணும்னு, பட் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட்டில் அந்த வீடியோட லிங்க் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் அப்போவே போஸ்ட் பண்ணிடுவேன் லிங்க்கை இது சேனலில். ஸோ போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ டைம் கிடச்சா போய் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, ஓகேவா? அண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கும். வேறு என்னன்னா, நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இப்போ தான் எடிட் பண்ணுறேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு என்டர்டெயின் ஆகுதான்னு தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணுவேன்னு நம்புகிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது நல்லாயிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சேனல்லையே அந்த வீடியோவிலே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை விமி இது கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணு, இது நல்லா இல்லை, அது இப்படி இருக்குன்னு ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா டியர்? ஸோ ப்ளீஸ் அந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுதான் இதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் டியர். ஸோ ரொம்ப நாளாக சொல்ல நினச்சேன், 1 வீக் ஆச்சு அதை ஆரம்பிச்சு. சொல்லணும்னு நினைக்கிறேன், மறந்துடுறேன். ஸோ அதான் இப்போ சொல்லிட்டேன். அண்ட் வேறு என்னென்னா, இன்றைக்கி எபிசோடில் உங்களுக்கு என்ன சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதாவது பிடிக்கிற மாதிரி சீன் இருக்கா, அண்ட் உங்களுக்கு இது ஓகேவா, நல்லா இருக்கா, அது மட்டும் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு மறந்து போச்சு, நான் அதெல்லாம் பேசிட்டு இது மறந்துட்டேன். சரி ஓகே. ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட் லைஃபாக வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே டாடா பாய் சாராங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அது என்னென்னா, நான் வந்துட்டு இப்போ அந்த சேனல் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கும் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணணுமா. ஸோ எனக்கு இதுக்கும் எடிட் பண்ணி அதுக்கும் எடிட் பண்ணி முடியல. பட் இதில் கண்டிப்பாக 2 வீடியோஸ் நான் போட்டே ஆகணும், அந்த 3 ஷார்ட்ஸ் நான் போட்டே ஆகணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீக்லி ஒரு 2 டேஸ், ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு வாரத்துக்கான 7 நாளுக்கான எஃப்எஃப்பை ரெக்கார்ட் பண்ணி ஸ்கெடியூல் போட்டு வச்சுட்டு, அப்புறம் அடுத்த நாள் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு வாரத்துக்கான ஒன் ஷாட்டை ஃபுல்லாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி அது ஸ்கெடியூல் போட்டு வச்சுட்டுனா மிச்சம் 5 நாள் எனக்கு ஃப்ரீ இருக்கும். ஸோ அந்த 5 நாள் வந்துட்டு அந்த சேனலுக்கு வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுறது, அப்புறம் இந்த சேனலுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் எடிட் பண்ணலை. ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ ஏன் இது எனக்கு சம்மந்தமே இல்லாமல் நீ சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, கமெண்ட்ஸ் வந்துட்டு இப்போது நான் டெய்லி ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஒரு நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை அப்பப்போ பண்ணுறேன். பட் இப்படி நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு மொத்த எல்லா கமெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு வீடியோ வந்துட்டு ரிப்ளை பண்ணி போட்டுடுறேன். டைரெக்டாக கமெண்ட்டில் என்னால் ரிப்ளை பண்ண முடியறதில்ல. அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோ போட்டுறேன். அதனால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? ப்ளீஸ், ஓகேவா? அதுதான். Ta-da! Bye-bye. Saranghe.